நல்லா வர்றதுக்கான ப்ராக்டிஸ் தான் இன்னைக்கு. ஒரு 10 நிமிஷம் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணி நர்வ் சிஸ்டத்தை காம் டவுன் பண்ணுங்க, மசில்ஸை டென்ஷன் ஃப்ரீ ஆக்குங்க, ஜாயின்ஸை ஈஸி பண்ணிட்டு நல்லா பீஸ்ஃபுல்லான தூக்கத்துக்கான பயிற்சி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பயிற்சிக்குள்ள போலாமா? எஸ், எதுவோ வஜ்ராசன் பொசிஷன். ஸோ பெட்டில் படுத்து தூங்குறவங்க பெட்டில் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃப்ளாட்டான சர்ஃபேஸுக்கு வாங்க. ஏன்னா நம்ம உடம்பு பழகிறது இந்த மாதிரி சர்ஃபேஸில் ஈஸி ஆயிடுச்சுன்னா உடம்பு தான் ஈஸி ஆகணும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸு கம்ஃபியாக இருக்கக்கூடாது. ஸோ கம்ஃபர்ட் உடம்புக்கு கொடுங்க. எப்படின்னா ஹார்ட் சர்ஃபேஸில் படுத்து கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த மாதிரி சசாங்கம் பொசிஷனில் வந்து நல்லா ஸ்பைனை ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 5 ப்ரீதிங் எடுங்க. இது வயிறு ஸ்குவீஸாக வச்சுருக்கு, நல்ல மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸாக வச்சுருக்கும். இந்த பொசிஷன் பேபி போஸ்ன்னு சொல்லுவாங்க, பேபி போஸ்ன்னு சொல்லுவாங்க, ரேபிட் போஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா மூச்சு எடுத்து விட்டு ஃபேஸை ரிலாக்ஸாக வச்சு ஒரு ஸ்மைலோட இந்த போஸ்டில் அப்படியே மூவ் பண்ணலாம். அப்படியே மூச்சு எடுக்கிறீங்க, அப்படியே ஒரு கேட் கவ் பொசிஷனுக்கு வந்துட்டு மறுபடியும் மூச்சை விட்டுட்டு அப்படியே கீழே வாங்க. ஸோ தூங்கறதுக்கான பொஸ் தானே, தூக்கறதுக்கு ஆன நிலையை நம்ம அப்படியே உருவாக்கணும். ஸ்ட்ரெச். பார்க்கும்போதே தூங்கிடுவோன்னு நினைக்கிறேன். மெதுவா ஸ்ட்ரெச் அப் டவுன். 3வது ரவுண்ட் ஒரு 5 ரவுண்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ரிலாக்ஸாக பண்ணுறனால உங்களுக்கு ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஃபீல் குட்டாக இருக்கும். 4. ஸோ எந்த மசில்ஸையும் என்கேஜ் பண்ணாமல் ஈஸியாக வச்சுக்கோங்க. 5. Breathe out. Relax. இப்போ கேட் கவ் பொசிஷனில் வந்துக்கோங்க. தோல் பட்டை அளவுக்கு கை கால்களை பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளெடுக்கிறீங்க, முதுகை நல்லா கர்வ் பண்ணி மேலே ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மூச்சை வெளியே ஏற்றும் போது நல்லா தலை குனிஞ்சு தாடை நெஞ்ச தொடட்டும். முதுகு ஒரு ஆர்ச் மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும். இன்ஹேல், எக்ஸேல். இது நல்ல ஒரு ஆக்சிஜன் ஃப்ளோவை பிரெயினுக்கும் உங்களுடைய ஸ்பைனுக்கும் கனெக்ட் பண்ணிவிடும். 2. Synchronize your movement with breathing. Inhale, exhale. Inhale, exhale. 5வது ரவுண்ட். Inhale, exhale. ரிலாக்ஸ். மெதுவாக சசாங்காசன். நல்லா நீட்டி படுத்துக்கோங்க. மூச்சு எடுத்து விடுங்க ஈஸியாக. மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. மறுபடியும் அதே மாதிரி கேட் கவ் பொசிஷனுக்கு வந்துக்கோங்க. இப்போ கை, வலது கையை முன்னாடி நீட்டுறீங்க, இடது காலையும் நீட்டிடுங்க. வலது கை, இடது கால். இப்போ மெதுவாக சுருக்கி கொண்டு வந்து 2 முட்டியும் டச் பண்ணுங்க. மறுபடியும் நீட்டுங்க. ஸோ மூச்சை உள்ள எடுக்கும் போது கை கால் நீட்டி இருக்கணும். மூச்சை வெளியிடும் போது இப்படி சுருக்கி கொண்டு வந்து முட்டி 2யும் டச் பண்ணுங்க. 1. மெதுவா, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக பண்ணுங்க. 2, 3, 4, 5. இப்போ வலது கை இடது காலை அதோட நிலைக்கே வச்சிடலாம். இடது கை வலது கால் நீட்டுங்க. மூச்சு உள்ள நல்லா நீட்டி வைங்க, மூச்சு வெளியே சுருக்கி முட்டி 2 டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. மறுபடியும் ஓய்வு நிலை சசாங்கம். மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. நிதானமான சுவாசம். ஸோ எதை பண்ணும்போதும் சுவாசம் வந்து ஹைப் ஆகக்கூடாது, ரிலாக்ஸாக இருக்கணும். மெதுவாக அப்படியே வயிற்றுல படுத்து உருண்டு 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 அப்படியே மல்லாக்கப்படுத்திக்கலாம். ரிலாக்ஸாக திரும்பி 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 உங்களுடைய மூமெண்ட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி
ஈஸியாக சவாச நிலைக்கு வந்துடுங்க. காலை கையை பிரித்து வச்சுக்கோங்க. கால் மேட் அளவுக்கு பிரிச்சுக்கணும். அப்படியே வி ஷேப்பில் ஃப்ரீயாக ஃபீட்டை விட்டுருங்க. கை பார்த்தீங்கன்னா பக்கவாட்டில், உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. கண்ணை மூடி மூச்சை டீப் பிரீத் பண்ணுங்க. மூச்சு எடுக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம், வயிறு ஃபர்ஸ்ட் நிறையணும், அப்புறம் மார்பு விரியணும். மூச்சை விடும்போது மார்பு சுருங்கி வயிறையும் சுருக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது லங் கெப்பாசிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நிறைய பேர்த்துக்கு பாருங்க ஸ்லீப் அப்னியாங்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, ஆக்சிஜன் சஃபிஷியண்டா மூளைக்கு போகாத காரணனால மூக்குல எல்லாம் அந்த டியூப் வச்சு படுக்கிற காரணம் இருக்கும். டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க. இந்த மாதிரி பிரீதிங்ஸ் ஈஸி பண்ணும்போது மூளைக்கு தூங்கும் போது ரத்த ஓட்டம் மெயினாவே தேவை. ஸோ மூளை நிறைய வேலை பார்க்குது, எல்லாத்தையும் சமப்படுத்துறது, நம்மளோட தெர்மோஸ்டாட்டை ஈஸி பண்றது, படுத்த பிறகு நிறைய வேலை நடக்குது. ஸோ ஆக்சிஜன் அதுக்கு முக்கிய காரணம். நல்லா பிரீத் எடுத்து விடுங்க. ஓகேங்களா? வேற எந்த ஒரு டென்ஷனையும் மண்டைக்கு கொடுத்துறாதீங்க, இதுதான் முக்கியம். இப்போ இந்த பொசிஷன்ல ஒரு ட்விஸ்ட் பண்ண போறோம். ஸ்பைன் ட்விஸ்ட் சூப்பரா இருக்கும். ஸ்பைன் ட்விஸ்ட் வந்து உங்க பேக், உங்களோட லெக், இதோடைய சர்க்குலேஷன்ஸை ஈஸி பண்ணி கொடுக்கும். ஸோ நிறைய பேர் காலையில் எந்திரிக்கும், ஐயோ கண்டுபிடிச்சிருச்சு, காலு கீழே வைக்க முடியல. இந்த ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஈஸியாக ட்விஸ்ட் வந்து ரெடி பண்ணிடும். கையை சும்மா பக்கவாட்டில் இப்படி ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி. மெதுவாக வலது காலை தூக்கி ஒரு 90 டிகிரி எங்களுக்கு முட்டியை மடக்கிக்கோங்க. அப்படியே ட்விஸ்ட் பண்ணி இடது சைடு இப்படி முட்டியை கீழே பிளேஸ் பண்ண பாருங்க. ஸோ உங்களுடைய இடது கை வந்து முட்டியில டச் பண்ணி நல்ல ட்விஸ்ட் எடுங்க. செம ஸ்ட்ரெச். அப்பா, பேக் மசில்ஸ் எல்லாம் அப்படியே ஃப்ரீ, டென்ஷன் ஃப்ரீ ஆயிட்டே இருக்குங்க. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. ரிப்பீட்டேஷன் வேண்டாம், ஏன்னா நம்ம தூங்க போறோம். ரிப்பீட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணாம நல்லா தூக்க நிலைக்கு கொண்டு போறதுக்கு காம் அண்ட் கம்போஸ்டா மசில்ஸை ஃப்ரீ பண்ணலாம். ஒரு 10 செகண்டு இல்லை 20 செகண்டு பிடிச்ச வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. அப்படியே மெதுவாக சென்டர் வந்து இந்த காலை ஓய்வு பெற செய்யுங்க. இடுப்பையும் ஃப்ரீ பண்ணுங்க. அப்போ சூப்பராக இருக்குங்களா? அப்படியே அடுத்த சைடு கால் நல்லா தூக்குறீங்க, மடக்குறீங்க, அப்படியே திருப்புறீங்க, இடுப்பை திருப்பி புழிஞ்சு. இப்போ வலது கையை வந்து முட்டி மேலே வச்சு ரிலாக்ஸ் ஆக்கிக்கோங்க. முட்டிஞ்ச வரைக்கும் தோள்பட்டை தூக்காமல் இருந்தால் நல்ல ஸ்ட்ரெச் இடுப்பு கிடைக்கும். மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. கை நல்லா இழுத்து வைங்க. ஈஸி பண்ணிட்டே வாங்க. ஒரு 10லேருந்து 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. கண்ணை மூடி என்ஜாய் பண்ணுங்க. ஆனந்த வழியா இருக்கும். ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் த ஸ்ட்ரெச். ஈஸி யோர் மசில்ஸ். மெதுவா நேர்கோட்டுக்கு வந்து இப்போ காலை தளர்வு பண்ணிடுங்க. அப்படியே மெதுவாக ஷேக் பண்ணி கொடுங்க. பாடியை ஈஸி பண்ணி கொடுங்க. சவாசனில் அப்படியே போட்ட மாதிரி உடம்ப போட்டு ஈஸி பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளோட மெயின் ப்ராக்டிஸ். அடுத்ததா காலை மெதுவா மடக்கி உங்களோட பட் பக்கத்துல பிளேஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ கால் ஆங்கிள்ஸை கையால பிடிச்சிக்கோங்க. அந்த அளவுக்கு காலையும் விரிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு கால் வந்து அகட்டி வச்சுக்கலாம். இப்போ மூச்சை உள்ள எடுக்கும் போது இடுப்பை மேலே தூக்கணும். மூச்சை வெளியிடும் போது இடுப்பை கீழே இறக்கணும். இப்போ இதே மூச்சு பேட்டர்ன்ல ஒரு 5லேருந்து 10 கவுண்ட். ரெடிங்களா? மூச்சுல கண்ணை மூடிட்டு செய்யுங்க. அப்படியே தூங்கிடலாம். இந்த பயிற்சியிலே தூங்கினாலும் தூங்கிடுவீங்க. மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். கால் விரிச்சுக்கலாம். கை அப்படியே தளர்வா ஓய்வு நிலை. கண்ணை மூடி நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. இப்போ உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி பக்கவாட்டில் வச்சு கால் நல்லா சேர்த்து வச்சு 2 காலையும் 90 டிகிரி தூக்கி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ள எடுத்து காலை மடக்கியும் தூக்கிக்கலாம். நேராக கோர் ஸ்ட்ரென்த்னாச்சுன்னா நேராக தூக்கி இப்படியே கால் நீட்டி வைங்க, முட்டி மடக்காம. இந்த காலில் இருக்கிற அத்தனை ரத்தமும் அப்படியே வயிற்றுல ஃப்ளோ ஆகி நெஞ்சுக்கு ஃப்ளோ ஆகணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நேரம் வைக்க முடியல, ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா இந்த கால் குடைச்சல், கால் வலி, கிராம்ஸு, காலையில் எழுந்திரிச்சோன்னே காலை வைக்க முடியல, தரையில் ஊன முடியல
அப்படிங்கிறவங்க தொடர்ந்து பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நிறைய டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்கும். உடம்புல ரத்தம் ஓட்டம் சீராக ஆரம்பிக்கும். இதை தினசரி பயிற்சி பண்ணுங்க. தூங்கறதுக்கு முன்னாடி பயிற்சி பண்ணணும்னா அப்ப நீங்க எப்ப சாப்பிட்டுருக்கணும்? 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டுருக்கணும். அப்பதான் உங்களால இந்த பயிற்சியை தூங்கறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடி பண்ண முடியும். ஸோ இந்த பகுதியில நல்லா கண்ணை மூடி மூச்சை எடுத்து விடுங்க. நல்ல டீப் பிரீதிங். மூச்சு எடுக்கிறீங்க, வயிறு மார்பை முழுசா நிரப்புறீங்க. மூச்சை விடும்போது வயிறு சுருங்கணும். மார்பு வயிறு எல்லாமே சுருங்கி மூச்சை முழுமையா வெளியேற்றணும். இந்த மாதிரி 5-10 நிமிஷம் பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் டீப்பரா பிராக்டிஸ் பண்றதுக்கு நாடி சோதனா இல்ல நாடி சுத்தி பிராணாயம் ரெண்டுமே ஒரே பயிற்சி தான். இந்த மாதிரி கையை நாசிக்கார முத்ரா பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூக்குல க்ளோஸ் பண்ணி ஒரு நாசு வழியா மூச்சு உள்ள வெளியே எடுத்து விடணும் ஒரு 10 டைம். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் நாஸ்ல எடுத்து விடுறோம். ரைட் நாஸ்ல ஏதோ ஒரு கை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த முத்ரா வச்சாலும் நல்ல பலன் தான். ரைட் க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட்ல ஒரு 10 டைம் மூச்சு எடுத்து மூச்சு வெளியே, மூச்சு எடுத்து வெளியே, மூச்சு எடுத்து வெளியேன்னு ஒரு 10 ரவுண்டு. அதே மாதிரி இடது சைடு க்ளோஸ் பண்ணி வலது வழியா மூச்சு உள்ள வெளியே உள்ள டீப் பிரீதிங். சும்மா பிரீத் பண்ணக்கூடாது, ஆழமான சுவாசம். இப்போ கால் பாருங்க, ரத்தம் எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிருக்கு, புருபுருன்னு சென்சேஷன் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கால் விரல்கள்லாம் எனக்கு புருபுருன்னு ஒரு ஃபீலிங் தெரியுது. பிராண மூமெண்ட்ஸ் என்னமோ நடக்குது அங்க, அதை கவனிக்கணும். இப்போ காலு என்னுடைய ஃபீட் ஃபுல்லா சோல் ஹீல் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த முட்டி தொடப்பகுதி, முக்கியமாக எனக்கு தொடப்பகுதி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நல்லா அந்த சுறுசுறுன்னு பிளட் இறங்குறதெல்லாம் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அப்படியே காலெல்லாம் நல்லா தடவி கொடுங்க. எந்த வழியும் இருக்கக்கூடாது சாமி, ரிலாக்ஸாக இருக்கணும். இந்த இயற்கை கொடுத்துருக்கிற பெரிய வரப்பிரசாதம், எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இந்த உடம்பு, மனசு, ஆன்மா, சக்தியின் ஓட்டம், ஸ்தூல சரீரா, சூக்ஷ்ம சரீரா எல்லாமே இருக்கு. இதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச கடவுளையோ இல்லை இயற்கையோ வணங்கி நல்லா கண்ணை மூடி தூங்குங்க. இந்த நாள் இனிதே முடிந்தது. தூங்கிட்டீங்கடா, காலையில் எந்திரிக்கும் போது நல்லா புன்னகையுடன் எல்லாத்தையும் புன்னகையுடன் வரவேற்கணும். எல்லா விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் உங்களிருந்து ஆரம்பிங்க. ரிலாக்ஸ், அப்படியே கை காலெல்லாம் ஃப்ரீயாக வச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்துக்கும். ஸோ கண்ணு முழிக்கும் போது எப்படி முழிக்கணும்? கை நல்லா ரப் பண்ணி முகத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு கண்ணில் இருக்கிற அந்த ஃபீல் குட்டை உணரணும். இந்த வார்ம்த்தை வந்து இந்த கண்ணை சுற்றி உணரணும். மெதுவாக கையை முன்னாடி கொண்டு வந்து இப்படி விரிங்க. கண்ணு ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் தான் நார்மல் லெவல், ஐசைட் லெவலோட. அப்புறம் கண்ணை சிமிட்டி தான் உள்ளங்கையை பாருங்கள். இது நிறைய கல்ச்சர்லாம் இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ப்ரேயராகவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பயன்படுத்துறது வெரி வெரி குட், கண்ணுக்கு நல்லது. அப்புறம் நம்ம மனசை காமாகவும் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ காலையில் எந்திரிச்சோன்னு அந்த நாளை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணும். ஒவ்வொரு விஷயமும் பிடிச்சி ஆனந்தமாக பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம உடம்ப சார்ஜ் பண்ணணும். அதுதான் தூக்கம். ஸோ நல்லா தூங்கி எந்திரிங்க. நல்ல தூக்கத்துக்கு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தது. ஓகேங்களா?